श्रीमते रामानुजाय नमः। अखिल भुवन जन्मस्थेम भंगादिलीले वीनत विविध भूत व्रात रक्षैक दीक्षे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्ति रूपा। நேத்து ஸ்ரீபாஷ்ய உபன்யாச தொடரை தொடங்கினோம். பாஷ்யம்ன்றது என்ன அப்படின்ற விஷயத்திலே சற்று பார்த்தோம். ஸ்ருதினா என்ன, ஸ்மிருதினா என்ன, சூத்திரம்னா என்ன? சூத்திரம் என்றது வேதத்திலும் உபனிஷத்திலும் வேதத்தை ரெண்டாக பிரித்துக் கொள்ளலாம், பூர்வ பாகம் உத்தர பாகம் என்று. அந்த ரெண்டு பாகத்திலும் எழக்கூடிய விரோதங்கள், முரண்பாடுகள், அவையெல்லாம் போக்கத் தரக்கூடியவை சூத்திரங்கள். சூத்திரங்கள்ன்றது வடிவத்துல சிறியதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும் சூத்திரங்கள்ன்றது. ஆகையினால அதனுடைய அர்த்தம் நமக்கு புலப்படாது. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற வியாக்கியானத்தை அருளி செய்தார். ஆக ஸ்ரீபாஷ்யம் அப்படின்றது வேதவியாசர் பண்ணின பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை தொடர்றதுக்கு முன்னாடி உண்மையாகவே ஒரு விஷயம் சொல்றதாக இருந்தேன், நான் மறந்து போயிட்டேன். இப்பவும் ஆதியில மறந்து போயிட்டேன். முக்கியமா இந்த ஸ்ரீபாஷ்யத்தை அப்படி எனக்கு கத்துக் கொடுத்த ஆச்சாரியரை பத்தி தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிருந்தேன். அப்படி எனக்கு ஸ்ரீபாஷ்யம் கத்துக் கொடுத்தது காணியம்பாக்கம் ஸ்ரீ உவே தேவநாத் ஆச்சாரிய சுவாமி. அவர் தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். சிறு வயதிலேயே வேதாத்தியனம் பண்ணி மதுராந்தக பாடசாலையில வேதாத்தியனம் பண்ணி அதற்கு பிறகு ஸ்ரீரங்கத்துல ஆண்டவன் ஆசிரமத்துல, அப்பொழுது திருக்குடந்தை ஆண்டவன் எழுந்தருளி இருந்தாராம். அப்பொழுது அங்க ஸ்ரீரங்கம் ஆண்டவன் ஆசிரமத்துல மதுராந்தகம் சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமி எழுந்தருளி இருந்தார். அவரிடத்துல தர்க்க சாஸ்திரம் படித்து, அங்கே ஸ்ரீரங்கத்திலேயே மீமாம்சா சாஸ்திரமும் படித்து, அதற்கு பிறகு நாவல்பாக்கம் ஐயா சுவாமி இடத்துல வேதாந்தம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்தாச்சாரியருடைய சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் இவையெல்லாம் கற்றார். அதற்கு பிறகு ரொம்ப பிரபலமான ரொம்ப உன்னதமான போஸ்டெல்லாம் இருந்திருக்கார். விசியா இருந்தார், திருப்பதி யூனிவர்சிட்டியில விசியா இருந்தார், அப்புறம் கர்நாடகா யூனிவர்சிட்டியில விசியா இருந்தார். இப்போ மறுபடியும் திருப்பதியில அவர் இந்த விசி போஸ்ட் எல்லாம் டிசைன், அதுல இருந்து டிசைன் பண்ணிட்டு அங்க ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஹெச்ஓடியா இருக்கார். வைஷ்ணவாக்குள்ள முதல்ல வித்வான் அப்படின்னா அக்ரகண்யா அப்படின்னு சொல்லுவார்கள், முதல்ல எடுக்கப்படுறவர். அப்படி ஸ்மார்த்தாலோ மாத்வாலோ அவெல்லாம் வைஷ்ணவால வித்வான் அப்படின்னா முதல்ல எடுக்கிறது தேவநாதன் சுவாமியை தான். சுவாமி தான் எனக்கு ஸ்ரீபாஷ்யம் கத்துக் கொடுத்தார். சுவாமியை தான் எனக்கு மீமாம்சா சாஸ்திரமும் கத்துக் கொடுத்தார். மற்ற இடத்துலயும் மீமாம்சா வாசிச்சிருக்கேன். மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல இருக்கிற ஒரு 2 சாஸ்திரிகள் அவள் இடத்துலயும் மீமாம்சா கத்துட்டேன். அதற்கு பிறகு வியாக்கரணம் விஷ்ணு நம்பூதிரி அப்படின்ற ஒருவர், அவர் வியாக்கரணத்துல பெரிய வித்வான். அவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். அவரிடத்துல போன் மூலமா வியாக்கரணம் முன்பு கத்திருந்தேன், கொஞ்சம் வியாக்கரணம் கத்திருந்தேன். தேவநாதன் சுவாமியுடைய சிஷ்யர்கள் இடத்துல தர்க்கம்லாம் கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன். இதுதான் இது ஸ்ரீபாஷ்யத்துக்கு வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த தர்க்கம், மீமாம்சா, வியாக்கரணம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எனக்கு உபகரித்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்கார்கள். முக்கியமா எனக்கு ஸ்ரீபாஷ்யத்தை உபகரித்த தேவநாதன் சுவாமி அவர்களுக்கு கிருத்தஜ்ஞத்தை தெரிவித்துக் கொண்டு நான் ஆரம்பிக்கலாம் நினைச்சிருந்தேன், மறந்து போயிட்டேன் நேற்று. ஆக அதை தெரிவித்து இப்பொழுது நம்ம நேற்றுக்கு இந்த சூத்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த சூத்திரம் அப்படின்றது அதுக்கு வியாக்கியானமாக தான் ஸ்ரீபாஷ்யம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது அதையும் பார்த்தோம். இப்ப அடுத்தது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் மங்கள ஸ்லோகம், எல்லோரும் அறிந்த ஸ்லோகம் தான். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே அப்படின்ற ஸ்லோகம், அதனுடைய அர்த்தத்தை இந்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மங்கள ஸ்லோகம்ன்றது எதற்காக பண்ண வேண்டும், மங்கள ஸ்லோகம்னா என்ன என்றால், ஸ்ருதபிரகாசிகாச்சாரியர், ஸ்ருதபிரகாசிகை என்றது ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம். வேதாந்த சூத்திரம், பிரம்மசூத்திரம், வேதவியாசர், அதுக்கு வியாக்கியானம் எம்பெருமானால் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம். அதுக்கு வியாக்கியானம் சுதர்சன சூரி அப்படின்னு பராசர பட்டர் திருவம்சத்துல வந்த ஸ்ருதபிரகாசிகாச்சாரிய பட்டர் அவர் சாதிச்சதுதான் சுத்தபிரகாசிகா அப்படின்னு அந்த கிரந்தத்தை வச்சுட்டு அவருக்கு திருநாமம் ஆயிடுச்சு, சுத்தபிரகாசிகாச்சாரியர். அவர் சாதிச்சது சுத்தபிரகாசிகா அப்படின்ற வியாக்கியான கிரந்தம்.
அந்த கிரந்தத்துல எதற்காக மங்கள ஸ்லோகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அங்க சுவாமி ஒரு பிரமாணம் காட்டுறார். மங்களாச்சார யுக்தானாம் நித்தியம் பிரயதாத்மனாம் ஜபதாம் ஜுஹ்வதாம் செய்வ வினிபாத்தோ ந வித்யதே அப்படின்னு சாதிக்கிறார். மங்களாச்சார யுக்தானாம், யார் யாரெல்லாம் மங்களாச்சரணம், இந்த மாதிரி மங்களமான ஒரு ஸ்லோகத்தை பண்றதோ, இல்லாட்டி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இஷ்ட தேவதைய வணங்குறதோ, இதெல்லாம் தான் மங்களாச்சரணம். மங்களமான காரியங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வாச்சிகமான மங்கள காரியமா இருக்கலாம், காய்கமான மங்கள காரியமா இருக்கலாம். ஒரு ஸ்தோத்திரம் பண்றது வாச்சிகமான மங்கள காரியம், இஷ்ட தேவதையை போய் நமஸ்காரம் பண்றது வணங்குறது காய்கமான மங்கள காரியம். இதை எது பண்ணாலும் மங்களாச்சார யுக்தானாம். அதே போல நித்தியம் பிரயதாத்மனாம், தங்களுடைய ஆத்மாவை மனசெல்லாம் நல்லா கட்டுப்படுத்துறவர்கள், நித்தியம் எப்பொழுதுமே மனசெல்லாம் கட்டுப்பாடுல வச்சுட்டு இருக்கிறவர்கள். அதே போல ஜபதாம் ஜுஹ்வதாம் செய்வ, யார் யாரெல்லாம் ஹோமங்கள் பண்றார்களோ ஜபங்கள் பண்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வினிபாதகான வித்தியது, அவர்களுக்கெல்லாம் கீழே விடுதல் வீழ்ச்சி வினிபாதகா அப்படின்றது கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார். ஆக மங்களாச்சரணம் பண்ணா, மங்கள ஸ்லோகத்தை சொன்னோமே என்றால் அவர்களுக்கு கிரந்தத்தை எழுதுறவர்களுக்கு ஒரு வீழ்ச்சி அப்படின்றது கிடையாது. வீழ்ச்சி இல்லை கிரந்தத்தை எழுதுறவர்களுக்கு அப்படின்னு என்ன தாத்பரியம்னா, கிரந்தத்தை எழுதுறது எதுக்காக, எல்லோருக்கும் போய் சேரணும், அந்த விஷயம் போய் பரவணும் அப்படின்றதுக்காக தான் கிரந்தத்தை எழுதுறார்கள். இவர்கள் கிரந்தத்தை எழுதி வச்சு யாருமே படிக்கல அப்படின்னா அந்த பிரயாசமே வீண் தானே, அப்படி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மங்களாச்சரணம் பண்றார்கள் அப்படின்னு. இங்க ஒரு கேள்வி வரணும், எதற்காக அப்ப உடையவருக்கு என்ன இதான் தாத்பரியமா, நான் ஸ்ரீபாஷம் பண்ணிட்டேன், இந்த ஸ்ரீபாஷம் லோகம் பூரா பரவணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய பேர் போய் சேரணும், உடையவரா ராமானுஜரா அவர் ஸ்ரீபாஷம் பண்ணவராச்சு, பெரிய வித்வானாச்சு அப்படின்னு அவருடைய பேர் போய் சேரணும் அப்படின்னு உடையவருக்கு எண்ணம். அப்படி கிடையாது உடையவருக்கு எண்ணம், அப்படி இருக்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப என்ன தாத்பரியம் என்றால், எம்பெருமானுடைய பரத்வத்தை இந்த லோகத்துல சத்தான அர்த்தம் உண்மையான அர்த்தம் அது என்னவோ, எம்பெருமான் தான் பரபரன் அப்படின்றோம், அவனுக்கு நாம் தாசபூத்தர்கள் அப்படின்ற அர்த்தம் இருக்கு இல்லையா, அது லோகமெல்லாம் பரவணும், ஸ்ரீபாஷ்யம் மூலமாக லோகமெல்லாம் அது பரவணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீபாஷ்யத்துல இந்த மங்களாச்சரணத்தை முதல்ல பண்றார். மறுபடியும் ஒரு சந்தேகம் வரலாம், உடையவர் பண்றது நல்ல காரியம் தானே, சரி ஸ்ரீபாஷம் பரவணும், அதுவும் யாருக்காக, இப்போ தனக்காக கிடையாது எம்பெருமானுக்காக அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ எம்பெருமானை பண்ண மாட்டானா, இதெல்லாம் இதுக்காக போய் ஒரு மங்களாச்சரணம் பண்ணணுமா அப்படின்னா, இதான் எம்பெருமானுடைய லீலை, இதுக்கு உட்பட்டுதான் எல்லாருமே இருக்கணும். எம்பெருமான் திருவரங்கன் எம்பெருமான் 48 வருஷம் திருவரங்கன் திருவுலா என்று 48 வருஷம் நம்பெருமான் கோயிலை விட்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு அங்கங்க சுத்தி இருந்தார். ஏன், துருஷ்கர்களுடைய உபதிரவம் தாங்க முடியாம அங்கங்க சுத்தி இருந்தார். அந்த துருஷ்கர்களுக்கு எல்லாம், அந்த இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் இந்த எம்பெருமான் தான் அந்தரியாமி, அவன் இருந்தானா சரி அப்படின்னா ஒரு சங்கல்பம் இருந்ததுன்னா அந்த நொடியிலே எல்லாருமே விழுந்து விடுவார்களே. இருந்த போதிலும் எம்பெருமான் என்ன பண்ணா, அவனுடைய லீலையை விடமாட்டான். இப்படிதான் இந்த லோகத்துல நடத்த போறேன் அப்படின்னா அப்ப பிள்ளலோகாச்சாரியர் போன்ற பூர்வாச்சாரியர்கள் என்ன பண்ண வேண்டி இருந்தது, இவர்கள் எத்தனைப்பட்டு எம்பெருமான் எப்படியாவது ரட்சிக்க வேண்டியிருந்தது. அதேதான் இப்ப உடையவருக்கும். எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, லீலைக்கு சேர இந்த லோகத்துல இந்த மாதிரிலாம் சில தடங்கள்லாம் எம்பெருமான் வைப்பான். அப்போ எம்பெருமானை பற்றின கிரந்தமானது பரவணும் அப்படின்னாலே அதுக்கும் மங்களாச்சரணம் பண்ணி அப்புறம் எம்பெருமான் சரி அப்படின்னு சங்கல்பம் பண்ணி பரவினாதான் உண்டே ஒழிய இந்த லீலையில எம்பெருமான் கொஞ்சம் கூட விட்டே கொடுக்க மாட்டான். அது தெரிஞ்ச உடையவர் என்ன பண்ணார் அப்படின்னா மங்களாச்சரணம் அப்படின்றத முதல்ல பண்ண. ஆக மங்களாச்சார யுக்தானா நித்தியம் பிரயதாத்மனா ஜபதாம் ஜுஹதாம் சேவை வெணிபாத்தோன வித்தியதே அப்படின்ற கணக்குல அகில புவன அப்படின்ற மங்களாச்சரணத்தை உடையவர் பண்ணார். சரி, இந்த ஸ்லோகத்துக்கு மத்த ஒரு தாத்பரியமும் இருக்கு. என்னன்னா, கிரந்தமானது எல்லா இடத்துலயும் போய் பரவணும் அப்படின்னு ஒரு பிரயோஜனம். மற்றொரு பிரயோஜனம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற கிரந்தத்துல என்ன சாரமான அம்சம் என்ன அப்படின்றதையும் சங்கிரகமாக சுருக்கமாக இந்த சின்ன ஸ்லோகத்துல மொத்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தையும் உடையவர் கொண்டு வந்துட்டார். எப்படி கொண்டு வந்தார் அப்படின்றத மேல சுத பிரகாசிகாச்சாரியார் காட்டு போறார். இப்போ அதை பாக்குறதுக்கு முன்னாடி மேலெழுந்த வாரியாக இந்த அகில புவன அப்படின்ற ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை அனுபவிக்கலாம். அகில புவன அப்படின்னு இருக்கு. புவனம் அப்படின்னாலே லோகம், பெரிய பெரிய லோகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்குதான் புவனம் அப்படின்ற பெயர் இருக்கு. புவனத்தை எல்லாம் படைத்தவன், புவனி எல்லாம் அளந்தவன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். புவனத்தை படைத்தவன் அப்படின்னா அது பிரம்மா கூட ஆகலாம். பிரம்மா கூட என்ன பண்றான், சதுர்முக கடவுள், அவன் சில லோகங்களை படைக்கிறான். ஆனா அவனை பத்தி சொல்ல வரல. அகில புவன
ஒன்று விடாமல் எல்லா லோகங்களையும் எவன் படைக்கின்றானோ அவனை பத்தி தான் இந்த கிரந்தம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக வெறும் புவன அப்படின்னு சொல்லல, அகில புவன, ஒன்று விடாமல் எல்லா லோகங்களையும், ஒன்று விடாமல் எல்லா லோகங்களையும் அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்க ஆதி லீலே. ஜன்மம் என்ன, ஸ்தேமம் என்ன, அதே போல பங்கம் என்ன, இவற்றை தொடக்கமாக கொண்ட மற்ற செயல்கள் என்ன, எல்லாவற்றையும் லீலையாக கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு இந்த முதல் பதத்தினால உடையவர் சாதிக்கிறார். அப்போ ஒன்று விடாமல் எல்லா லோகங்களினுடைய ஜன்மம், ஜன்மம்னா படைப்பு, ஸ்தேமம்னா ஸ்திதி நிலை பெறுதல், ரக்ஷணம். லோகத்தை படைச்சாச்சு, அடுத்த க்ஷணமே உடஞ்சி விழ போறது அப்படின்னா அதுல என்ன பயன் இருக்கு? ஆக படைக்கப்பட்ட லோகமானது நிலை நிற்க வேண்டும் இல்லையா, அதுக்குதான் ஸ்திதி ஸ்தேமா அப்படின்னு பெயர். புவன ஜன்ம ஸ்தேம பங்க. அடுத்தது கடைசியில எம்பெருமான் என்ன பண்ணுவான், சில காலத்துக்கு பிறகு படைத்த லோகத்தை எல்லாம் அழிப்பான், அதுதான் பங்கம். அப்ப இவற்றை எல்லாம் பங்க ஆதி, இது தொடக்கமானது என்ன என்றால் அவதாரங்கள் எம்பெருமான் பண்ணுவான். ரட்சணம் பண்றானே, இந்த உலகமானது அப்படியே நிலை நிற்கும், அது மட்டும் போதாது, ஆத்மாக்களுக்கு எல்லாம் ஞானம் வரணுமே, அதுக்கு எம்பெருமான் என்ன பண்ணுவான், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். முதல் அவதாரம் விஷ்ணு அவதாரம், இணைவனாம் இருவரவர் முதலும் தானே, அனைவதரவணமேல் பூம்பாவை ஆகம் புணர்வது இணைவனாம் இருவரவர் முதலும் தானே அப்படின்னு இருவர், பிரம்மா ருத்ரன், அவர்கள் நடுவில இணைவனாம் அப்படின்னு அவர்களுக்கு ஒத்தவனாக தேவாதி தேவனாக இருந்த பொழுதிலும் தேவர்களுக்கு ஒத்தவனாக வந்து பிறக்கிறான் விஷ்ணு அப்படின்ற அவதாரம். அது தொடக்கமான மற்ற அவதாரங்கள் ராம கிருஷ்ணாதி அவதாரங்கள், இது எல்லாம் எம்பெருமான். அதே போல அந்தர்யாமியாகவும் எம்பெருமான் இருக்கான். இதெல்லாம் எதுக்காக, நம்ம எல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்காக. இந்த செயல்களை எல்லாம் என்ன செயல்கள், ஜன்ம ஸ்தேம பங்க ஆதி. ஜன்மம்னா படைப்பு, ஸ்தேமம்னா ரட்சணம், அதே போல பங்கம்னா அழிப்பு, ஆதி அது தொடக்கமான அப்படின்றதுனால அவதாரம், அந்தர்யாமி, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இவற்றை எல்லாம் லீலையாக கொண்டவன் அந்த எம்பெருமான். அப்போ ஒன்று விடாமல் எல்லா லோகங்களையும் படைத்து அழித்து அழித்து அந்தர்யாமியாக ரட்சித்து இவற்றை எல்லாம் லீலையாக கொண்டவன் அந்த எம்பெருமான் அப்படின்றதுதான் உடையவர் முதல் பதத்துல சாதிக்கிறார், அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே என்று. இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விசாரம், அநேகமா உபன்யாசத்துல எல்லோருமே கேட்ட விஷயமாக தான் இருக்கும். அதே உடையவர் வந்து அகில அப்படின்னு சொல்லணும் என்றால், அகிலன்னு என்ன அர்த்தம், கீழ அகில, கீழம் அப்படின்னா விட்டுப்பட்டது அப்படின்னு அர்த்தம், அகிலம் அப்படின்னா ஒன்று விடாமல் அப்படின்னு அர்த்தம். ஒன்று விடாமல் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் அப்படின்னு ரெண்டும் ஒண்ணுதானே. எல்லாம்னு சொன்னா என்ன, ஒன்று விடாமல் அப்படின்னு சொன்னா என்ன, எல்லாம் அப்படின்னா சகல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கலா அப்படின்னா கிளைகள், சகல அப்படின்னா எல்லா கிளைகளுடன் கூடினது, அப்ப எல்லாம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். சகலன்னு சொல்லியிருக்கலாம். அதையே அகில அப்படின்னு உடையவர் சாதிக்கிறார் என்றால் ரெண்டு காரணங்கள். என்னன்னா, சகல அப்படின்னா எல்லாம் அப்படின்னாலே என்னன்னா, சில இடத்துல பிராயிகத்துவம் அப்படின்றது வரும். அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா உண்மையாகவே என்ன தாத்பரியம், யாருக்காவது எல்லாமே தெரிஞ்சிடுமா? எல்லாம் தெரியும் அப்படின்னா என்ன தாத்பரியம், அநேகமா நிறைய தெரியும் அவ்வளவுதான் தாத்பரியம். அப்போ எல்லாம் அப்படின்னு போட்டா பிராயிகம் அநேகமா அப்படின்ற ஒரு அர்த்தம் கூடவே வந்து சேரும். ஆனால் ஒன்று விடாமல் தான் டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ் அப்படின்றது இருக்கு இல்லையா, வெதிரேக கதனம் அப்படின்னு சொல்லுவா. திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீறியன் எம்பெருமான் நங் கண்ணன் கண்ணது இல்லையோர் கண்ணே, நங் கண்ணன் கண், எம்பெருமான் தான் காப்பவன் அப்படின்னு சொன்னார். எம்பெருமானை ஒழிந்தவர்கள் காக்க மாட்டார்கள் அப்படின்னு இப்போ டபுள் நெகட்டிவ் வெத்திரேக்கத்திலும் சொல்றார். அவனை ஒழிந்தவர்கள் காக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா அப்போ சொல்லக்கூடிய அர்த்தத்துல ஒரு தாத்பரியம், ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியுது. அதுக்காக உடையவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லாம் அப்படின்னு சொன்னா சரி எம்பெருமான் வந்து ஒரு 90% படைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு ஆயிடும். அப்படி கிடையாது, அந்த 100% அப்படின்னு வந்து சேரணும் இல்லையா. அதுக்காக தான் அகில ஒன்று விடாமல் எல்லாம் அப்படின்னு சாதிச்சார். அதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், நிகிலன்னு சொல்லி இருக்கலாமே, ஏன் அகிலன்னு சொல்லணும்? நிகிலனாலும் இதே அர்த்தம் தான், ஒன்று விடாமல் அப்படின்னு தான் அர்த்தம். அகில அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான். அதுக்குதான் ஆச்சாரியர் சாதிக்கிறா, ஐதி பகவதோ நாராயணஸ்ய பிரதமாபிதானம் பகவதா அகாரம் வாசகம் ரயுஞ்சானேன கிம் நாம மங்களம் ந கிருதம் அப்படின்னு பர்திருஹரின்னு ஒரு பெரியவர் அவருடைய வாக்கியத்தை ஆச்சாரியெல்லாம் உதாகரிக்கிறார். அப்படின்றது பகவான் நாராயணனுடைய முதல் பெயர். அந்த முதல் பெயரை கிரந்தத்தினுடைய ஆதியில பிரயோகம் பண்ணவர்களுக்கு என்னதான் மங்களம் செய்யப்படாது அப்படின்னு பர்திருஹரின்னு ஒரு வியாக்கரண ஆச்சாரியர் அவருடைய வாக்கியம் அது. அதை நம்ம ஆச்சாரியர் எடுத்து காட்டுறா. ஆகையினால
நிகிலன்னு போட்டிருந்தா என்ன ஆகும்னா அங்க பகவானுடைய பெயர் வந்திருக்காது. ஏன்னா அப்படின்றதுதான் பகவானுடைய பெயரை ஒழிய நீன்றது பெயர் கிடையாது. ஆகையினால எம்பெருமானுடைய பெயர் வரணும் அப்படின்றதுக்காக அகில அப்படின்னு போட்டார் அப்படின்னு நம்ம ஆச்சாரியால் தெரிவிக்கிறார். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே விநத விவித பூதவிராத ரக்ஷைக தீக்ஷே. விநத, நதன் என்றால் வணங்கினவன். விநத அப்படின்னா பல்வகையாக வணங்கினவன். வணக்கத்துல பல வகை உண்டு. அது என்ன பல வகை என்றால், பக்தின்னு ஒண்ணு இருக்கு, பிரபத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எம்பெருமான பக்தி மூலமாகவும் வணங்கலாம், பிரபத்தி மூலமாகவும் வணங்கலாம். அந்த பக்தியிலேயே பல வித்தியைகள் இருக்கு. இதுவும் நம்ம கேள்விப்பட்ட விஷயமா இருக்கும். 32 வித்தியைகள் பிரம்ம வித்தியைகள் என்று கேள்விப்படுறோம். ஆக இவ்வளவு பல்வேறுபட்ட பக்தியிலே இவ்வளவு வகை இருக்கு, கூட சேர்ந்து பிரபத்தியும் இருக்கு, மொத்தமா சேர்ந்து வணக்கத்துல இவ்வளவு வகைகள் இருக்கு அப்படின்னு காட்டுறது வீணத்த, பல்வேறாக வணங்கினவர்கள். நத்தனா வணங்கினவன், வீணத்தனா வெவ்வேறு விதமாக வணங்கினவன். வீணத்தா விவிஜ, வணக்கத்துல பல வகை அப்படின்னு பார்த்துட்டோம். வணங்கினவர்கள்ல பல வகை இப்ப சொல்றார். விவித அப்படின்னா பல வகைப்பட்ட அப்படின்னு தான் மறுபடியும் அர்த்தம். ஆனா இங்க பல அப்படின்றது எங்க போய் சேருதுன்னா வணங்கினவர்கள் இடத்துல பல. முன்னாடி வணக்கத்துல பல, பல்வேறு விதமான வணக்கம் அதை கொண்ட பல்வேறு விதமான வணங்கினவர்கள். வணங்கினவர்கள் அப்படின்னா பல்வேறு விதம் என்றால் மனுஷர்களும் வணங்குவார்கள், தேவர்களும் வணங்குவார்கள். மனுஷர்களிலேயே எவ்வளவோ அதிகார பேதம் உண்டு. இந்த ஆசிரமம், இந்த வர்ணம், இந்த கர்மானுஷ்டானம் அப்படி இப்படின்னு மனுஷர்களுக்குள்ளே எவ்வளவோ வேறுபாடு இருக்கிறதுனால அப்போ வணக்கத்துல வேறுபாடு, வணங்கினவர்களிடத்துல வேறுபாடு. அதை காட்டுறதுதான் விநத விவித. வினத விவித பூத. பூத அப்படின்னா இருக்கிறவன். வணங்குறான் இல்லையா, அவன் மட்டும்தான் இருக்கிறவன். அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேத சேத். பிரம்மத்தை எனக்கு சேஷி அப்படின்னு எவன் ஒத்துக்கிறானோ அவன் தான் உண்மையாகவே இருக்கிறவன், அவன் தான் பூதம். பூதம் அப்படின்னு என்னன்னா உயிருள்ள பொருள் இருக்கு இல்லையா, அதுக்குதான் பூதம் அப்படின்னு பெயர். மற்ற நாஸ்திகர்லாம் இருக்கான் இல்லையா, பிரம்மத்தை ஒத்துக்காதவன், பிரம்மம் எனக்கு தலைவன் அப்படின்னு ஒத்துக்காதவன், அவன் இருந்தும் இல்லாததுக்கு தான் சமம். இந்த வணங்கினவன் இருக்கான் இல்லையா, வணக்கம் எவனுக்கு இருக்கோ அதுதான் ஆழ்வார் என்ன சொன்னார், தொழுது எழு என் மனனே அப்படின்னார். தொழுதால்தான் எழுச்சி, தொழுதால்தான் வாழ்ச்சியே. அப்போ தொழாமல் போனால் அவன் இருந்தும் இல்லாததுக்கு தான் சமம் அப்படின்றது இந்த பூத அப்படின்னு காட்டுறது. ஏன்னா பூதன் என்ன அர்த்தம், இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப மத்தவன்னா இல்லாதவன் அப்படின்னு தாற்பயம். வினத்த விவித பூத விராத. விராத்தனா கூட்டம். எம்பெருமான் தன்னை வணங்கினவர்களை மட்டும் ரட்சிக்க மாட்டான், அவர்களை சார்ந்த கூட்டம் இருக்கலையா அதையும் ரட்சிப்பான் அப்படின்னு தெரிவிக்கிறார் உடையவரிங்க. ஆஸ்போட்டயந்தி பிதரஹ பிரநிருத்யந்தி பிதாமகாஹ வைஷ்ணவோ ந குலே ஜாதஹ சன சந்தாரயிஷ்யதி. ஆஸ்போட்டயந்தி பிதரஹ பிரநிருத்யந்தி பிதாமகாஹ. ஆஸ்போட்டயந்தி பெரிய ஓசை போடுறார்கள். அதே போல பிரநிருத்யந்தி நடனம் ஆடுறார்கள், பாடுறார்கள். ஏன் யார் இதெல்லாம், பிதாமகாஹ பிதரஹ, பிதர்கள் எல்லாம் இந்த மாதிரி கூச்சல் போடுறார்கள் சந்தோஷத்துல. ஏன், வைஷ்ணவோன்ன குலே ஜாதகா, எங்களுடைய குலத்துல ஒரு வைஷ்ணவன் பிறந்தாச்சு, சனசந்தாரயிஷ்யதி, எங்களை தாண்டவிக்க போறான், சம்சார சாகரத்தை நாங்க தாண்ட போறோம், அவனுடைய சம்பந்தத்தினால நாங்க தாண்ட போறோம் அப்படின்னு ஒரு கூச்சல் போடுறார்கள். அந்த உகப்புல கூச்சல் போடுறார்கள். ஆக என்ன தெரியறது, வைஷ்ணவனுக்கு மட்டும் ஏற்றம் கிடையாது, அவனை தொடர்ந்து அந்த விராத்தம் ஒரு கூட்டம் இருக்கே, அவனை சார்ந்த அந்த கூட்டம், அந்த பிரார்த்தம்னா சமூகம் அப்படின்னு அர்த்தம், அவனை சார்ந்த அந்த சமுதாயம் இருக்கே அதுக்கும் ஒரு ஏற்றம் உண்டு அப்படின்னு ஒரு பிரமாணம் எடுக்கிறார்கள். அதே போல பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனைவ தே பிரயாசியந்தி தத் விஷ்ணோ பரமம் பதம். பசுவாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், பக்ஷியாக இருக்கட்டும், 3 எடுத்தது இந்த பிரமாணம். என்ன சொல்றது இந்த வச்சனம், மனுஷன் அப்படின்றவன் எம்பெருமான ஆசிரியக்கிறதுக்கு ஞானம் பெற்றவன், தகுதி பெற்றவன். தகுதி இருக்கட்டும், தகுதியற்றதான பசுவோ பக்ஷியோ இருக்கட்டும், அது நிற்பனவோ ஊர்வனவோ ஏதோ பரப்பனவோ எது வேணாலும் இருக்கட்டுமே, எந்த பூதமாக இதுக்கெல்லாம் எம்பெருமான ஆசிரியக்கிறதுக்கு ஞானம் கிடையாது. ஞானம் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், தகுதி இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், வைஷ்ணவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கினதே என்றால் தேனைவதே பிரயாசியந்தி தத் விஷ்ணோ பரமம் பதம். விஷ்ணுவனுடைய எம்பெருமானுடைய பரமபதத்தை அவனுடைய சம்பந்தத்தினால், அந்த வைஷ்ணவனுடைய சம்பந்தத்தினாலேயே இவர்களும் போய் சேருவார்கள். ஆகையினால எம்பெருமான் ரட்சிக்கிறான்னா வெறும் அந்த வைஷ்ணவனை மட்டும் கிடையாது, அவனை சார்ந்த அந்த சமுதாயத்தையும், அவனுடைய அபிமானத்தில யார் யாரெல்லாம் ஒதுங்குவார்களோ அவர்களையும் எம்பெருமான் ரட்சிக்கிறான். வினத்த விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே.
இதுதான் எம்பெருமானுக்கு தீட்சை. தீட்சைனா சங்கல்பம், திருடமான சங்கல்பம். இதுதான் எனக்கு அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இருக்கானா. எதுல வச்சுட்டு இருக்கானா? ரக்ஷைக தீட்சை. இவர்களை நான் ரட்சித்தே தீருவன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கான். ஸ்ரீராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை காட்டார் ஆச்சாரியர்கள்லாம். அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வாசீதே லக்ஷ்மணாம் அது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா என்று தண்டகாரண்யத்துக்குள்ள எம்பெருமான் நுழைறான். ஆரண்ய காண்டத்துல ஸ்ரீராமாயணத்துல வரக்கூடிய கதை இது. தண்டகாரண்யத்துக்குள்ள எம்பெருமான் நுழையறான். நுழைந்த பிறகு அந்த ரிஷிகள்லாம் எம்பெருமான ஆசிரியத்து தங்களுடைய ஒரு அபிபூதமான நிலை, அதாவது இழிவான நிலையை காட்டுறார்கள். எப்படிப்பட்ட நிலை அப்படின்னா, ஏகி பஷ்ய சரீராணி முனினாம் பாவிதாத்மனா ஹதானாம் ராட்சசைர் கோரைஹி பகுனாம் பகுதாவனே. ராமபிரானே பாரு, ஏகி வா பஷ்ய சரீராணி, எங்களுடைய உடம்பெல்லாம் பாரு. ஏகி பஷ்ய சரீராணி முனினாம் பாவிதாத்மனா, நாங்களாம் மனச கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கோம். மனநசீலர்களா முனிவர்களாக நாங்க இருக்கோம். அப்படி இருக்கிற எங்களை என்னத்தமா பண்றார்கள் இந்த ராட்சசர்கள்லாம்? பகு ஹதானாம் ராட்சசைர் கோரைஹி, நாங்க எல்லாம் வீழ்த்தப்பட்டவர்களாக, எங்களுடைய கை கால்கள்லாம் வெட்டுப்பட்டிருக்கு. சில பேர் மரணமே அடைந்தாயிருத்து. ராட்சசைஹி கோரைஹி, இந்த கோரமான ராட்சசர்கள்லாம் எங்களை இப்படி ஹிம்சிக்கிறார்கள். ஆகையினால் ஏகி பட்ச சரீராணி முனினாம் பவிதாத்மனா ஹதானாம் ராட்சசை கோரைஹி பகுனாம் பகுதாவனே, பல்வேறு விதமான ஹிம்சைகளை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த ராட்சசர்களால அப்படின்னு எம்பெருமானத்துல முறையிடறார்கள். அவர்களிடத்துல எம்பெருமான் சபதம் பண்றான், உங்களை நிச்சயமா நான் ரட்சிப்பேன் அப்படின்னு. ரக்ஷணத்தினுடைய சங்கல்பம், ஒரு தீட்சையா அப்போ எம்பெருமான் எடுத்துக்கொள்ளறான். அது முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் ஆனா எம்பெருமான் இந்த ராட்சசர்களோட சண்டை போடல. அப்ப தாயார் என்ன பண்றா அப்படின்னா, எம்பெருமான பரிசோதிக்கிறா, டெஸ்ட் பண்றா. அவனுடைய சங்கல்பம் திருடமான சங்கல்பம் தானா அப்படின்னு டெஸ்ட் பண்றா. அப்போ எம்பெருமான் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வாசீதேச லக்ஷ்மணா நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா. அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம், என்னுடைய வாழ்க்கைய கூட நான் துறப்பேன். துவாம் வாசீதேச லக்ஷ்மணா, உன்னையும் துறப்பேன். இளைய பெருமாள் லக்ஷ்மணனையும் துறப்பேன். ஆனா நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா, அந்த முனிவர்களா என்ன சரணம் அடைந்தார்கள் இல்லையா, அவர்களிடத்துல நான் ஒரு உறுதிமொழி கொடுத்தேன். அதை மட்டும் நான் துறக்கவே மாட்டேன். எனக்கு அதுதான் திருடமான சங்கல்பம். ஆக என்ன தெரியுது, அந்த ரக்ஷணத்துல ஒரு திருடமான சங்கல்பம் எம்பெருமான் கொள்ளுவான் அப்படின்றது தெரியுது. இது ஸ்ரீராமாயணத்துல இருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை ஆச்சாரியால் எடுத்து காட்டுறான். இங்க மற்றொரு விஷயத்தையும் காட்டுறா. ஆபஸ்தம்ப ஸ்மிருதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கான், காமம் ஆத்மானம் பாரியாம் புத்திரம் வா உபருஞ்சாத் நது தாச கர்மகரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். ஒரு சிரமம் வந்ததுன்னா முதல்ல அந்த சிரமத்தை உன் தலையில ஏத்துக்கோ. காமம் ஆத்மானம், அந்த சிரமத்தை நீ ஏத்துக்கோ. அப்படி இல்லைன்னா பாரியாம் புத்திரமா உபருஞ்சாத், உன்னுடைய பாரியனுடைய தலையிலையோ இல்லாட்டி உன்னுடைய புத்திரர்களுடைய தலையிலையோவா அந்த சிரமத்தை கொண்டு போய் கட்டு. நது தாச கர்மகரம், உன்னை அடைஞ்சிருக்கானே ஒருத்தன், உனக்கு தாசிய தொழில் பண்றானே, வேலைக்காரன் சொல்றான் இல்லையா, அவன் இடத்துல மட்டும் அந்த சிரமத்தை நீ செலுத்தவே, அவன் இடத்துல ஏறிடாத, அவன் இடத்துல டிரான்ஸ்பர் பண்ணாத, எல்லா சிரமத்தையும் நீ அனுபவி, அவனிடத்துல எந்த சிரமத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணாத அப்படின்னு ஆபஸ்தம்ப ஸ்மிருதி சொல்லியிருக்கான். அதை எம்பெருமான் நீங்க அனுஷ்டித்து காட்டுறான். எப்படி சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் துறப்பேன், என்னுடைய பாரியா நீ சீதா உன்னையும் துறப்பேன், என்னுடைய தம்பி இளைய பெருமாள் அவனையும் துறப்பேன். ஆனா என்ன சரணம் அடைந்த அந்த முனிவர்கள் இருக்கார்களே அவர்களை நான் துறக்க மாட்டேன். அவர்களுடைய ரட்சணமே தான் என்னுடைய தீட்சை. அதுதான் இங்க உடையவர் சாதிக்கிறார். வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே என்று. ஸ்ருதி சிரசி விதீப்தே, ஸ்ருதி சிரசு, சிரசுனா தலை. ஸ்ருதியினுடைய தலை என்னது, நம்ம நேத்திக்க பார்த்தோமே, பூர்வ பாகம்னு பார்க்கணும், உத்தர பாகம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. உத்தர பாகம் அப்படின்றதுதான் வேதாந்தம். பூர்வ பாகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, எம்பெருமான ஆராதிக்க வேண்டிய கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்மத்தினால பிரீத்தி அடையிற எம்பெருமான பத்தி சொல்றதுதான் உத்தர பாகம் உபனிஷத்து. அதுதான் ஸ்ருதி சிரசு, ஸ்ருதியினுடைய அந்தம் தலை சிரசு. அந்த ஸ்ருதி சிரசி, அந்த ஸ்ருதி சிரசான அந்த வேதாந்தத்திலே விதீப்தே மிகவும் ஒளிவிட்டு கொண்டு இருக்கின்றான் எம்பெருமான். மொத்த வேதமும் எம்பெருமானை பத்தி தான் சொல்றது. ஆனா இந்த உபனிஷத்துக்கு என்ன ஏற்றம்னா, மத்த வேதம் என்ன பண்ணும்னா இந்திரன் சந்திரன் அப்படின்ற தேவதைகளுக்கு அந்தரியாமியாக இருக்கிற எம்பெருமான, அப்போ அந்த தேவதை மூலமாக எம்பெருமான சொல்லும். ஆனா உபனிஷத்து என்ன பண்ணும், நேர எம்பெருமான சொல்றது. ஆக இங்கதான் எம்பெருமான் மிகவும் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றான். ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. வேதத்துல பிரம்மம் சத்து ஆத்மா அப்படின்லாம் சொல்லியிருக்கு. உலகத்தை யார் படைக்கிறது அப்படின்னா சத்து,
ஒண்ணு இருக்கு, அதுதான் படைக்கிறது அப்படின்னு. சரி, இருக்கிறது என்னது? உலகத்தை எது படைக்கிறதுன்னா ஆத்மா படைக்கிறது. எல்லாவற்றையும் பரவி இருக்கே அறிவுள்ள ஒரு ஆத்மா படைக்கிறது. சரி, அறிவுள்ளது என்னது அது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதே போல பிரம்மம் படைக்கிறது. பிரம்மம்னா பெருசு. சரி, இந்த பெருசு என்ன அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? இதுதான் விசேஷ ஆகாங்ஷா அப்படின்னு பேர். அங்க ஒருத்தர் சமையல் பண்ணிட்டு இருக்கார், தலிகை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா சரி தெரிஞ்சு போயிருது. யாரோ ஒருத்தர் தலிகை பண்றாரு தெரிஞ்சு போயிருது. யாரவர் அப்படின்னு விசேஷமா ஒரு ஜிக்ஞாசை, ஒரு ஆகாங்ஷா, ஒரு கேள்வி வருது இல்லையா? அதே போல பிரம்மம், சத்து, ஆத்மா, உலகத்தை படைக்கிறதுனா பிரம்மம் என்னது? அது பிரம்மம் அப்படின்னா பிரம்மணி ஸ்ரீனிவாசே, ஸ்ரீனிவாசன் தான் அந்த பிரம்மம். எம்பெருமான் பெரிய பிராட்டியாருடைய கேள்வன். இந்திரனோ சந்திரனோ ருத்ரனோ பிரம்மாவோ கிடையாது. ஸ்ரீமன் நாராயணன், அவன்தான் ஜெகத்தினுடைய கர்த்தா, உலகத்தை படைக்கின்றவன். வேதத்திலே பிரம்மம்னு சொல்லப்பட்டவன் அவன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றது உடையவர் இங்க காட்டுறார். ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே, அந்த ஸ்ரீனிவாசன் இடத்திலே பவத்து மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா, அந்த பரபிரம்மமான அந்த ஸ்ரீனிவாசன் இடத்திலே எனக்கு பக்தியானது உண்டாகட்டும். ஷேமுஷினா ஞானம், பக்தி ரூபா ஞானம்தான் உண்டாகணும். ஆனா எத்தகையதான ஞானம் என்றால் பக்தியினுடைய உருவெடுத்த ஞானம். ஏன்னா நம்மளுடைய சித்தாந்தத்துல பக்தி ஞானம் எல்லாமே ஒண்ணுதான். பக்திஷ்ட ஞான விசேஷா அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா? ஆகையினால அறிவுதான். அந்த அறிவிலேயே அன்பு கலந்தோமே என்றால் அன்பு கலந்த அறிவு, கடைசியில அதுவும் அறிவுதான். அன்பு கலந்த அறிவுதான் பக்தி. ஆகையினால ஷேமுஷி பக்தி ரூபா, ஷேமுஷினா ஞானம், பக்தியாகிற ஞானத்தை எனக்கு எம்பெருமான் கொடுக்க வேண்டும். மம பவது, எனக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு உடையவர் பிரார்த்திக்கிறார். தனக்கு அப்படின்னு கேட்டுட்டார், மம எனக்கு அப்படின்னு கேட்டுட்டார். ரெண்டு தாற்பயம் சாதிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். எனக்கு நீ ஏன் உடையவர் சொல்லிக்கிறார் அப்படின்னா தன்னுடைய தாழ்ச்சியெல்லாம் தெரிவிச்சுக்கிறாராம். நான் மிகவும் தாழ்ந்தவன், அப்பேற்பட்ட எனக்கு அந்த பக்தி வேணும் அப்படின்னு ஒரு தாற்பயம் தெரிவிக்கிறார்கள். மற்றொன்று உடையவர் பிரார்த்திக்கிறார், எனக்கு பக்தி வேண்டும் அப்படின்னு. உடனே கேள்வி வருது, பக்தியானது அவ்வளவு இனிமையான, எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு அப்படின்னா ஆமா எனக்கு இனிமை. ஆழ்வார் சொன்னாரு கண்ணினி சிறுத்தாம்பல, முதற்கவி ஆழ்வார், அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு என்னாவுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஷட்டகோபன் அப்படின்னு சொன்னா என்னுடைய நாக்கு தித்திக்கிறது அப்படின்னாரு. ஏன்னா நமக்கு எல்லாம் தித்திக்காது, ஆகையினாலதான் என்னாவுக்கு அப்படின்னு சொன்னார். அதே போல உடையவர் என்ன பண்றாருன்னா மம பவது, எனக்கு பக்தி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் உடையவர். ஆழ்வார் திருவாய்மொழியில செய்யதாமரை கண்ணனாய் அப்படின்னு 3ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி அதுல சாதிக்கிறார், கண்கள் காண்டற் கரியனாய் கருத்துக்கு நன்றுமெளியனாய் மண்கொழியால துயிர்க்கெல்லாம் அருள் செய்யும் மாணவரீசனை பண்கொள் சோலை வழிநாடன் குறுகை கோன்றடகோபன் சொல் பண்கொள் ஆயிரத்தி இப்பத்தால் பத்தராக கூடும் பயிலுமினே. இந்த 10 பாட்டை கத்துக்கோங்க. கத்துட்டா என்ன ஆகும்? பயிலுமின், நல்ல பயிற்சி பண்ணுங்க, அபியாசம் பண்ணுங்க. இந்த 10 பாட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா பத்தராக கூடும், உங்களுக்கு பக்தி வந்து சேரும் அப்படின்னு. இப்ப பெரியவர்களுக்கு எல்லாம் என்ன ஆசை? பக்தி இல்லைன்னா ஜென்மமே வியர்த்தமாச்சே, பக்தி எப்போ வரும், பக்தி எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட இருப்பார்கள். அதுதான் உடையவர் இங்க பிரார்த்திக்கிறார், மம ஷேமுஷி பக்தி ரூபா பவது, எனக்கு அந்த பரபிரமமான ஸ்ரீனிவாசன் இடத்திலே பக்தி ரூபா பண்ண ஞானம், பக்தி ஆகிற ஞானம், பக்தியானது எனக்கு விளைய வேண்டும் என்று உடையவர் பிரார்த்திக்கிறது இந்த மங்கள ஸ்லோகம், முதல் மங்கள ஸ்லோகம். ஆக என்ன பார்த்தோம் இந்த உபன்யாசத்துல? மங்களாச்சரணம். மங்களாச்சரணம் என்ன? மங்களமான ஒரு காரியத்தை செய்தல். அந்த செய்தலானது 2 வகைப்படலாம். காய்கமாக போய் ஒரு கோவில வலம் வந்து அதுக்கப்புறம் கிரந்தத்தை ஆரம்பிக்கலாம். இஷ்ட தேவத்தையை வணங்கியாச்சு அப்படின்னு ஒரு மங்களாச்சரணம் பண்ணி ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா இஷ்ட தேவதா நமஸ்காரம், தன்னுடைய குருவையோ இல்லாட்டி இஷ்ட தேவத்தையோ வணங்கி ஒரு ஸ்லோகம் பண்ணாலே அதுவே ஒரு மங்களாச்சரணம், மங்களமான காரியமாக இருக்கும். எதுக்கு பண்ணணும் இந்த மங்களமான காரியம்? அப்பதான் கிரந்தமானது லோகத்துல பரவும். எதுக்காக லோகத்துல ஸ்ரீபாஷ்யம் பரவணும்? உடையவருக்கு என்ன அப்படி எண்ணம்? தன்னுடைய கிரந்தம் பரவணும் அப்படின்னா தன்னுடைய கிரந்தம் பரவணும்னு எண்ணம் கிடையாது, சரியான அர்த்தம் லோகத்துல போய் சேரணும் அப்படின்றதுக்காக மங்களாச்சரணம் பண்ணார். அந்த மங்களாச்சரணம் பண்றது எப்படி பண்ணார்னா அகில புவனம் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் எம்பெருமான் திருவேங்கடமுடையான ஸ்ரீனிவாசனை துதித்து மங்களாச்சரணம் பண்ணார். துதிக்கும் பொழுது இந்த ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் சுருக்கமா சொல்லிட்டார் இதுக்குள்ளேயே. அந்த சுருக்கமான அர்த்தம் என்ன அப்படின்றது அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இந்த உபன்யாசத்துல என்ன பார்த்தோம் என்றால் அந்த அகில புவன அப்படின்ற அந்த ஸ்லோகத்தினுடைய ஒவ்வொரு பதத்தினுடைய விசேஷமான அர்த்தத்தை எல்லாம் இதுல அனுபவித்தோம். கொஞ்சம் வேகமா சொல்லியிருக்கலாம், அதனால அவசியம் 2-3 தடவை கேட்டு வேணும்னா நோட்ஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி இதை ஒரு பயிற்சி பண்ண வேண்டும் என்று விஞ்ஞாபித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.